ரெகுலரா வந்து பழகி போச்சு. அதனால இந்த பயம் எல்லாம் கிடையாது. நீங்க எப்படினாலும் ட்ரிம் பண்ணுங்க. நான் வாட்டுக்கு பேசாம இருப்பேன். ஆனா அந்த கத்திரிக்கோலை மட்டும் சைடுல கொண்டு போறீங்க. எனக்கு கண்ணு தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா காத்து பலமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் கண்ணன். இவங்க வந்து ஒரு அழகான ஷிட்ஜு. பேருக்கு ஏற்றபடி கண்ணு மட்டும்தான் இவருக்கு அந்த இடத்துல கருப்பா இருக்கும். நான் இன்னும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது கலரே அப்படிதாங்க. கண் வந்து அந்த இடத்துல ஃபுல் டார்க் கலர்ல இருக்கிறதுனால வந்து அது ஒரு பிளாக்கிஷா தெரியும். நம்ம என்னதான் கிளியர் பண்ணாலும் அது அப்படிதான் இருக்கும். அது ஒரு அழகுனே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண் திருஷ்டி மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க பெட் பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அழகா ஹேர் கட் பண்ணி அந்த ஃபேஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி நீட்டா ஃபேஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. சின்ன சின்ன சிக்குகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இது வந்து நார்மல் தாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப லாங் ஹேர் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஹேர் கட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஃபேஸ் நீட்டா கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து என்கிட்ட வந்ததுல இருந்தே வந்து கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் வரைக்கும் வந்திருப்பாரு. என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஷிட்ஜூஸ்ல கண்ணன் ஷிட்ஜூ ஒன்று. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருப்பாரு. எந்த ஒரு ஆட்டமும் பண்ண மாட்டாரு. வீட்டில் என்னதான் சேட்டை பண்ணட்டும், வீட்டில் அவங்க அப்பா அம்மா என்னதான் ஒரு வழி பண்ணாலும் சரி, நம்மகிட்ட வந்து குட் பாயா நடந்துக்குவாரு. ஸோ இதனாலேயே வந்து இவர் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் ஷிட்ஜூன்னே சொல்லுவேன். கீழே இறக்கி விட்டோம்னா ஆட்டம் இருக்கும், நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி அப்படி இப்படின்னு ஆடுவார். பட் டேபிளில் ஏற்றிட்டோன்னா நம்ம என்ன சொன்னாலும் இங்கிட்ட அங்கிட்டு கரெக்டாக எப்படிலாம் சிசர்ஸ் மூவ் ஆகுதோ அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூர்டு மைண்டு தான் இவருக்கு. இவருக்கு இன்னொன்று என்னன்னா, அந்த நாக்கை நீட்டிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து ஐ மீன் அந்த ரெஸ்பிரேட்டரி இதுக்காக நீட்டுறது தான். சில ஷிட்ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாக்கை தொங்கோட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கிடையாது. உங்களுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி இதுக்காக நாக்கை நீட்டுறது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு ஜே மாதிரி நாக்கு இருக்கும். எப்பவுமே வந்து அவர் அப்படி தான் நீட்டுவார். ஸோ அது ஒரு அழகாக இருக்கும் அவருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பாருங்க அடியில் நாடி எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த ஃபேஸை பார்த்தீங்களா, கண்ணு மட்டும் சுற்றிலும் வந்து டார்க் கலராக இருக்கும். அதுதான் அவருடைய அழகுனே ஒன்று சொல்லலாம். நல்லா குளிப்பாட்டும் போது கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும். பட் பயப்படுறதுன்னு கிடையாது, விளையாட்டுத்தனம். நம்ம இங்கிட்டு கையை கொண்டு போனால் அங்கிட்டு போகிறது, அங்கிட்டு கையை கொண்டு போனால் இங்கிட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுத்தனம் தான் இவர்கிட்ட இருக்குமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப குட் பாய் தான். நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு லாஸ்ட்டாக ப்ளோ ட்ரையர். ஸோ இந்த மாதிரி ஷிட்ஜூஸ் எல்லாம் நீங்கள் சொல் பேச்சு கேட்குற மாதிரி வளர்க்கணும், இல்லை நீங்கள் க்ரூமிங் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை பழக்கணும். நான் வந்து நம்ம இடத்துக்கு வந்ததுல இருந்தே வந்து இவரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பழக்கினதுனால வந்து இவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு குட் ஹேபிட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.